தாய் தமிழ் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உலகெங்கும் பரவி வாழும் என் அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். இந்தியா நாட்டு எப்படி அரசியல் நடந்துட்டுருக்குது? இந்தியாவினுடைய பிரதமர் மோடிஜி பற்றி இன்றைக்கி பார்ப்போம். 3 கட்ட தேர்தல் பிரச்சாரம் நடந்துட்டுருக்குது நாட்டில். மோடிஜி பிரச்சாரம் செய்கிறாரு. எப்படி செய்கிறாருன்னா, விறுவிறுப்பா எப்படி செய்கிறாருன்னா, இந்துக்களுடைய தாலியை அறுத்து கூட முஸ்லீம்களுக்கு தரப்படும் அப்படிங்கிறார். ஒரு நாட்டினுடைய பிரதமர் 3 மதத்தையும் சரியாக ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். இவர் என்ன எப்போ பார்த்தாலும் இந்து கடவுளை வைத்து, மதத்தை வைத்து, இனத்தை வைத்து ஆட்சி செய்கிறார். 10 வருஷமாக இவருடைய ஆட்சி மக்களுக்கு வேதனை அளிக்கின்றது, வேதனை. இதுபோல் பிரதமர் எண்ணற்ற பிரதமர்கள் இந்தியாவில் வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்காங்க. ஆனால் இவரை போல் ஒரு பிரதமரை பார்க்க முடியாது. ராஜ வாழ்க்கை வந்தார். 10 வருஷமாக ராஜ வாழ்க்கை. மன்மோகன் சிங் ஐயா வந்து பிரதமராக இருக்கும்போது அவர் சும்மா நார்மலாக சிம்பிளாக ஏழ்மையாக இருந்து ஆட்சி செஞ்சுட்டு போனார். ஆனால் இந்த மோடியை போல் மக்கள் வரி பணத்தில் ராஜ வாழ்க்கை வாழ்ந்துட்டார். அது மட்டுமா, அதானிக்கு அம்பானிக்கு உலக பணக்காரராக்கிட்டார். அது மட்டுமா, குஜராத்திகளுக்கு அவரை சார்ந்த உறவுகளுக்கு 10,000 கோடி கடன் தள்ளுபடி. ஏன் விஜய மல்லையா கிங் பிரஷர் ஏர்லைன் ஓனர் 68,000 கோடி ரிசர்வ் வங்கியில் வாங்கிட்டு வெளிநாட்டில் போய் ஜாலியாக உட்காந்துருக்காரு. மோடி சொன்னார் கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம் அப்படின்னு. ஏன் கருப்பு பணத்தை மீட்டெடுப்போம்னா விஜய மல்லையாவை ஏன் அரெஸ்ட் பண்ணி இங்கே கொண்டாந்து இந்தியாவில் நீ கருப்பு பணத்தை மீட்ட மாட்டேங்கிற? அப்போது உன்னுடைய வாக்குறுதி தேர்தல் அன்னைக்கு பொய்யான வாக்குறுதி. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே, இதுதான் உண்மை. வாழ்க்கையில் எத்தனையோ பெரியவர்கள், எத்தனையோ வயதடைந்தவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, இவரை போல் எத்தனையோ பிரதமர் இந்த இந்தியா நாட்டில் வந்து ஆண்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் இவரை மாதிரி பிரதமரை நாங்கள் பார்த்ததே இல்லைப்பா, ரொம்ப மோசங்கிறாங்க. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சிகள் ஆட்கள் எதிர்த்து கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதில்ல. மீடியா கேள்வி கேட்டால் பதில் சொல்கிறதில்ல. இது எந்த விதத்தில் சாத்தியம் என்று நாம் வந்து நல்லா ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு கொள்ள வேண்டும். 140 கோடி வாழ்கின்ற இந்த மக்கள் கோமாளி ஆக்கிய இந்த பிரதமர் இதுதான் சொல்ல முடியும். நான் ஆட்சிக்கு வந்தால் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேனார். எங்கேப்பா ஒருத்தனு கூட ஒரே ஒரு ஆளுக்கு வேலை கொடுப்பா? அண்ணா மோடி, எத்தனை பேரை நீ ஏமாற்றிக்கிட்டு வாக்கரிசி போட்டுட்ருக்கிற? மணிப்பூர் கலவரம், அத்தாபெரியம் கும்கி மக்கள், கிறிஸ்தவ இனத்தை பழங்குடி மக்களுக்கு பாலியல் வன்கொடுமை நடந்தது. அத்தாபெரிய பிரச்சனை இருந்தது. ஒரு வாய் திறக்கலை, போய் கூட பார்க்கல. பிஜேபியில் இருக்கிறவங்கன்னா என்ன எப்படி கொலை கற்பழிப்பு ஏதோ ஒரு கேஸ் இருக்கு, போய் தப்பிச்சுக்கிறதுக்காக பிஜேபியில் போய் சரண்டர் ஆகிடுறாங்க. இன்றைக்கி அது மாதிரி ஆட்கள் தான் பிஜேபியில் அதிகமாக இருக்கிறாங்க அன்பு சொந்தங்களே. இதுதான் உண்மை தவிர வேறு. இப்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி 400 ரூபா இருந்த சிலிண்டர் இப்போது 10 வருஷம் வரைக்கும் நீ 1,200 ரூபா பண்ண. இப்போ எலெக்ஷன் வந்த பிறகு 1000 ரூபா பண்ணிட்டேன். ஏன் இப்போ எலெக்ஷன் வந்த பிறகு 1000 ரூபா பண்ணிட்டேன் இல்லை? இப்போ என்ன, இப்போது நாடு பின்தங்கி போகாதா? பின்தங்கி போகாதா மோடி? எதுக்கு 1000 ரூபா பண்ண? உன்னுடைய நாடக நடிப்பு அம்பலமாயிருச்சு. நீ எப்பேற்பட்ட ஆள், ஹிட்லரோட மோசமானவர் தான் மோடி. இதுதான் உண்மை அன்பு சொந்தங்களே. இங்கே ஆட்சியே நடக்குது இந்தியாவில். பணக்காரர்களுக்கு உண்டான ஆட்சி தான் மோடியினுடைய ஆட்சி. ஏழைகளுக்கு உண்டான ஆட்சி ஒருபோதும் கிடையாது. அண்ணாமலைஜி சொல்கிறாரு, நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்தால் வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை தரேன் அப்படிங்கிறாரு. அண்ணாமலை ரொம்ப அறிவாளி நினச்சிட்டு இருக்கிறியா நீ? வீட்டுக்கு ஒவ்வொருத்தருக்கு வேலை தரியா? 17 மாநிலங்களில் பிஜேபி ஆண்டுட்டு இருக்குது நாட்டில். அங்கே இருக்கிறவங்களுக்கு ஏன் நீ வேலை கொடுக்கல? ஏன் வேலை கொடுக்கல? கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானான்னு சொல்லி படையெடுத்துட்டு வரானுங்க. அங்கே இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்க முடியல, நீ இங்கே இருக்கிறவனுக்கு வேலை கொடுக்குறியா? உன்னுடைய பொய்யான பிம்பம் மக்கள் கூடிய விரைவில் தெரிவாங்க.
தெரியும். நீ எப்படியாவது என்ன பண்ணுற, எப்படியாவது பிஜேபி தமிழ்நாட்டில் ஆட்சி நடத்த வேணும், ஹிந்திக்காரன் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்ய வேணும்னு நீ எப்படியாவது மோடிக்கு மேனேஜர் வேலை நீ கரெக்டாக பண்ணுற. அது ஒரு காலமும் உன்னை போல் அண்ணாமலை போல் 10 அண்ணாமலை வந்தாலும் இல்லை 100 அண்ணாமலை வந்தாலும், மோடியை போல் 10 மோடி வந்தாலும் 100 மோடி வந்தாலும், கர்நாடகா, ஆந்திரா, கேரளா, தெலுங்கானா இந்த மாநிலத்தில் பிஜேபி வரவே வராது. ஏன்னா இங்கே இருக்கிற மக்கள்லாம் சிந்தனையோடு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நார்த்தில் நீ எப்படி வேணாலும் ஏமாற்றி நீ வாங்கலாம். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, பிஜேபி என்ற ஒரு அரசியல் ஒரு தமிழகத்தில் தேவையில்லாத ஒரு அரசியல் தான் நம்ம சொல்ல முடியும். இது இப்போ சிலிண்டர் எலெக்ஷனுக்காக 1000 ரூபா ஆக்கிட்டார். எத்தனை பெரிய ஒரு அறிவார்ந்த மோடின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ரொம்ப எடுத்துரைச்சி காமிச்சிட்ருக்காரு. இது ஒரு காலமும் பழிக்காது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. தேவகவுடா மகன் பாலியல் வன்கொடுமையில் சிக்கினார்ல, தெரியுமா? பாலியல் வன்கொடுமையில் தேவகவுடா மகன் சிக்கினார். இப்போது அந்த கட்சியுடனே மோடிஜி கூட்டணி. எப்படி பாருங்க, இது கேட்டால் எப்படி சொல்கிறாரு, மேரா தேஸ்கோ பேன் மேரா பேனே, மேரா தேஸ்கோ பேன் மேரா பேனே. என்னுடைய நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் என்னுடைய அக்கா தங்கை என்று பொய்யான பிம்பத்தை வேஷத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிற மோடி. இதுதான் உண்மை. மோடி ஆட்சி உலக நாடே கண்டு கேவலப்படுகின்றது. உலக நாடே கண்டு கேவலமாக பேசுகிறார். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்கள், இதுதான் உண்மை. பொய்யான பிம்பத்திரையை இந்த இன்னும் இருக்கின்ற 20-25 நாளில் பொய்யான பிம்பத்திரை, பாரதிய ஜனதாவுடைய பொய்யான பிம்பத்திரை கிழிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் கெஜ்ரிவால் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் அரெஸ்ட் செஞ்சிட்டாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ ஜெயிலில் இருக்கார். இப்போ பார்த்தீங்கன்னா ஹரியானா, பஞ்சாப், இது மாதிரி உத்தரப்பிரதேஷ், ஜார்க்கண்ட் இது மாதிரி மாநிலத்தில் எல்லாம் ரொம்ப கொதித்து கிடக்கிறாங்க மக்கள். அங்கே ஒருபோதும் இந்த 4-5 மாநிலத்தில் ஒருபோதும் பிஜேபி வெல்லாது. கெஜ்ரிவாலுக்கு செஞ்சது துரோகம் தான் என்று சொல்கிறார்கள் மக்கள். அதனால் பிஜேபி இந்த எலெக்ஷனில் 2024 தோற்பது உறுதி. மோடியினுடைய பொய்யான பிம்பம் இதோட அழிகிறது. மோடிகள் 10 ஆண்டு செஞ்ச என்ன ஊழல் எல்லாமே பொய்யான பிம்பத்தை கிழித்து எறியப்படுவார் ஒரு நாள். இது கூடிய விரைவில் நடக்கும். இதுதான் உண்மை. அன்பு சொந்தங்களே, மோடி போன்ற ஒரு ஆட்கள் இந்தியாவின் பிரதமராக மீண்டும் மோடி வேண்டாம், வேண்டாம் மோடி, மீண்டும் மோடி, வேண்டாம் மோடி. இதுதான் உங்களிடம் நான் பதிவு செய்கிறேன். எதற்காக இந்த மோடி, எதற்காக இந்த மோடி சொல்லுவோம் பார்க்கலாம். ஒன்று சொல்லுங்க, ஒரே ஒன்று சொல்லுங்க. இவர் நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக செஞ்சது ஒன்று சொல்லுங்க. எதற்காக இந்த மோடி, எதற்காக இந்த மோடி என்பதுதான் இந்த நம்மளுடைய கேள்வி. மதத்தையும் மொழியும் இனத்தையும் வைத்துக்கொண்டு ஆட்சி செய்கின்ற இந்த மோடி அரசு இந்தியாவிற்கு தேவையில்லை என்பதுதான் உங்களிடம் இந்த காணொளியை பகிர்கிறேன். தமிழ் தேசியம்.